குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இன்று 21/9/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் 5ஆம் நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மதியம் 1:30 முதல் 2:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:03, கரணன் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று அதிகாலை 1:02 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. நட்சத்திரம் இன்று காலை 10:55 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று இரவு 9:02 வரை சுபம், பின்பு சுப்ரம். கரணம் இன்று அதிகாலை 1:02 வரை சகுனி, பின்பு பிற்பகல் 1:22 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 10:55 வரை சித்தயோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று காலை 10:55 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. சந்திராஷ்டமம் உடைய ராசி மகர ராசி. காலை 10:55 வரை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு, பிறகு அவிட்ட நட்சத்திரம் முதல் பாதத்தில் உள்ளவர்களுக்கு சந்திராஷ்டமம் நடக்கும். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ முன்னோர்களை வழிபாட நன்மை உண்டாக்கும். விரதாதி விசேஷங்கள் அமாவாசை திதி, அதிலும் முதன்மையான மகாலய அமாவாசை. இந்த பதிவின் மூலமாக அமாவாசை நாளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான 5 விஷயங்கள் என்ன என்பதை பற்றி நீங்கள் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். இந்த நாள் எதற்கு நல்லது? நாட்டிய பயிற்சி மேற்கொள்வதற்கு சிறந்த நாள். கட்டிட பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள். சோலை பணிகளை மேற்கொள்ள உகந்த நாள். அபிஷேகம் செய்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. இரவு 7:42 முதல் 9:26 வரை மேஷ லக்னம், 9:27 முதல் 11:29 வரை ரிஷப லக்னம், இரவு 11:30 முதல் காலை 1:40 வரை மிதுன லக்னம், 1:41 முதல் 3:48 வரை கடக லக்னம், 3:49 முதல் 5:50 வரை சிம்ம லக்னம், 5:51 முதல் 7:54 வரை கன்னி லக்னம், 7:55 முதல் 10 மணி வரை துலாம் லக்னம், 10:01 முதல் 12:11 வரை விருச்சக லக்னம், 12:12 முதல் 2:19 வரை தனுசு லக்னம், 2:20 முதல் மாலை 4:13 வரை மகர லக்னம், 4:14 முதல் 5:56 வரை கும்ப லக்னம், 5:57 முதல் இரவு 7:37 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஞாயிற்றுக்கிழமை தினம் இந்த நாளுக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி. ரிப்பீட். ஓம் அச்வத்வஜாய வித்மகே பாச ஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத் என்கிற இந்த மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஞாயிற்றுக்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை சூரிய பகவானுக்கான ஹோரை, 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை, மதியம் 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை, மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த ஆண்டு மகாலய அமாவாசை செப்டம்பர் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. அன்றைய தினம் காலை 1 மணிக்கு
துவங்கி செப்டம்பர் 22ஆம் தேதி அதிகாலை 1:42 வரை அமாவாசை திதி உள்ளது. ஒரு வருடத்தில் வரும் முக்கியமான 3 அமாவாசைகளில் புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலய அமாவாசை மிக முக்கியமானது. மற்ற அமாவாசைகளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட தவறி இருந்தாலும் மகாலய அமாவாசையில் தர்ப்பணம் கொடுத்தால் அது நம்முடைய பல தலைமுறை முன்னோர்களின் ஆத்மாக்களை சாந்தி அடைய வைக்கும். மகாலய அமாவாசை அன்று மிக முக்கியமான 5 விஷயங்களை தவறாமல் செய்ய வேண்டும். இதனால் முன்னோர்களின் ஆசைகளை முழுவதுமாக பெற முடியும். இதன் காரணமாக பலவிதமான துன்பங்களில் இருந்து விடுபட முடியும். இந்து சமயத்தில் மகாலய அமாவாசை மிகவும் முக்கியமான ஒன்று. பித்ருலோகத்தில் இருக்கும் நம்முடைய முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் வசித்து நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் ஆசி வழங்கி அவர்களின் ஆத்மா திருப்தி அடையும் காலமாகும். மகாலய பட்சத்தின் 15 நாட்களும் செய்யப்படும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் என அனைத்தும் மிகவும் முக்கியமானது. இந்த 15 நாட்களும் முன்னோர்களின் ஆன்மாக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்களின் ஆசியை பெறுவதற்காகவும் எதுவும் செய்யவில்லை என்றாலும் கூட மகாலய பட்சத்தின் நிறைவாக வரும் மகாலய அமாவாசை அன்று சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதை செய்வதால் முன்னோர்களுடைய ஆசி பரிபூர்ணமாக கிடைக்கும். அமாவாசை அன்று முன்னோர்களுக்காக நாம் செய்யும் தர்ப்பணம், வழிபாடு, தானம் ஆகியவை அவர்களுடைய ஆன்மாவிற்கு அமைதி, யமலோக துன்பங்களில் இருந்து விடுதலை ஆகியவற்றை அளிக்கும். இதனால் அவர்களின் ஆன்மா மகிழ்ச்சி, நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மனதார வாழ்த்துவார்கள். இதன் காரணமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கும் பித்ரு தோஷம், பித்ரு சாபம், சுபகாரிய தடைகள், பிரச்சனைகள் ஆகியவை நீங்கும் என்பது நம்பிக்கை. இதனால் முன்னோர்களின் ஆசையை பெறுவதற்காக மகாலய அமாவாசை அன்று மறக்காமல் செய்ய வேண்டிய 5 மிக முக்கியமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். முதலாவது, எள்ளும் தண்ணீரும் இறைத்தல். மகாலய அமாவாசை அன்று அந்தணரை வைத்து முறையாக தர்ப்பணம், சிரார்த்தம் செய்ய முடியவில்லை என்றாலும் வீட்டில் எளிய முறையில் முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து வழிபட வேண்டும். இது நம்முடைய கடந்த கால கர்மாக்களின் சுமைகளில் இருந்து விடுவிப்பதோடு நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியை தரும். நம்முடைய 3 தலைமுறை முன்னோர்களின் பெயர்களை சொல்லி அவர்களை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்து கொண்டு காசி மற்றும் கயா தலங்களை மனதில் நினைத்து கொண்டும் எள்ளும் தண்ணீரும் இறைக்க வேண்டும். இரண்டாவது, தர்ப்பணம் கொடுப்பதில் மிக முக்கியமானது பிண்டதானம். 3 தலைமுறை முன்னோர்கள் அல்லது 21 தலைமுறை முன்னோர்களை நினைத்து அந்த எண்ணிக்கையில் கருப்பு எள், நெய், தேன் ஆகியவற்றை சாதத்துடன் கலந்து உருண்டைகளாக பிண்டம் பிடித்து வைத்து அதை முன்னோர்களுக்கு அர்ப்பணித்து பிறகு அதை நீர்நிலைகளில் எடுத்துச் சென்று கரைக்க வேண்டும். மகாலய அமாவாசை அன்று அளிக்கப்படும் இந்த பிண்டதானம் நமக்கு இருக்கும் துன்பங்கள், வளர்ச்சியில் இருக்கும் தடை ஆகியவற்றை நீக்கிவிடும். முறையாக மந்திரங்கள் சொல்லி பிண்டதானம் அளிப்பது மிகவும் சிறப்பான ஒன்று. மூன்றாவது, தானங்கள். உணவுப் பொருட்கள் அல்லது தேவையான பொருட்களை ஏழைகள், வயதானவர்கள் ஆகியோருக்கு தானமாக அளிப்பது மகாலய அமாவாசையில் தவறாமல் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம். ஆடைகள், பணம் போன்றவை தானமாக அளிப்பதும் சிறப்பு. இது முன்னோர்களின் ஆசிகளை நம்முடைய குடும்பத்திற்கு முழுவதுமாக பெற்றுத்தரும். முன்னோர்களை நினைத்து அவர்களின் ஆன்மாக்களை சாந்தி அடைய வேண்டும் என நினைத்து இந்த தானத்தை செய்யும் போது முன்னோர்களின் மனம் மகிழ்ந்து அவர்கள் ஆசி வழங்குவார்கள். காகங்கள் மற்றும் பசுக்களுக்கு உணவளிப்பதும் மிகவும் சிறப்பான புண்ணிய பலன்களை பெற்றுத்தரும். நான்காவது, தீபம் ஏற்றுவது. மகாலய அமாவாசை அன்று முன்னோர்களின் படத்திற்கு பூ அல்லது மாலை அணிவித்து அவர்களின் படத்திற்கு முன்பு தனியாக ஒரு மண் அகலில் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும். இது முன்னோர்களின் மீதான மரியாதை மற்றும் அன்பை வெளிப்படுத்தும். மண் அகலில் ஏற்றப்படும் தீபமானது நம்பிக்கை, ஆன்மாக்களுடனான தொடர்பை குறிக்கும். முன்னோர்களின் படத்திற்கு முன் அமைதியாக சிறிது நேரம் அமர்ந்து மனதார அவர்களை நினைத்து நாம் தெரியாமல் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்பதோடு அவர்களின் ஆசிகளை அருளும்படி கேட்க வேண்டும். ஐந்தாவது, மந்திர ஜபம். மகாலய அமாவாசை அன்று பித்ருக்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபடலாம். அது தெரியாதவர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம். அல்லது கருட புராணம், விஷ்ணு சகசரநாமம் போன்ற புனித நூல்களை படித்து இறைவனின் அருளை பெற முயற்சி செய்யலாம். நம்முடைய முன்னோர்களின் ஆன்மாக்களுக்கு அமைதியையும் நமக்கு துன்பங்களில் இருந்து விடுதலையும் தந்து காக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ள வேண்டும். மகாலய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களுக்காக செய்யப்படும் பிரார்த்தனையும் முன்னோர்களை நினைத்து செய்யப்படும் வழிபாடுகளும் அவர்களுடைய ஆன்மாக்களோடு நமக்கு இருக்கும் தொடர்பை வலுப்படுத்தும். இதனால் அவர்களுடைய மனம் மகிழும்.
மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மகாலய அமாவாசை தினம். சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் ருணரோக சத்துருபாவகத்தில் சுகாதிபதியும் சஞ்சாரம் செய்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி பார்க்கும் பொழுது 6ஆம் வீட்டில் சூரிய பகவான், சந்திர பகவான் இணைவு இருந்தாலே ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது அமாவாசை திதி உண்டாகும். அந்த நாள் முன்னோர்கள் பித்தர்களுடைய வழிபாடுக்கு மிகச் சிறந்த ஒன்று. ஆக உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே கடன் பற்றியதாக சில நேரம் இருக்கும், அல்லது சொத்துக்கள் தந்தை வழியில் வரக்கூடிய விஷயங்களை பற்றிய எண்ணங்களும் இருக்கலாம். படிப்பு ரீதியாக பல முன்னேற்றங்களை செய்ய வேண்டிய நாள். மிகச்சரியாக களத்திரஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி சஞ்சாரம். புதிய தேடல்கள் உண்டாகலாம். மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கொஞ்சம் சற்று தனியுங்க. எதிர்காலத்திற்காக சில முதலீடுகளை செய்யலாமா என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். எவ்வளவு பெரிய நிலையில் இருந்தாலும் எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு எண்ணம், மனதில் ஆற்றல் உங்களுக்குள் இருக்கும். மாணவர்கள் படிப்பினுடைய நிலையை உயர்த்துவதில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள். படிப்பின் மீதான நாட்டம் இருக்கும், ஈடுபாடு உண்டாகும். ஆசிரியர்களுடைய கருத்துக்களையும் கேட்க வேண்டும். வீட்டில் பெற்றோர்களை மதித்து நடக்க வேண்டும். கேட்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் மிகச்சரியாக பதில் கொடுத்தால் நல்லது. யாரிடத்திலும் அதிகமாக பேச வேண்டாம். கடன் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். சிந்தனைகளும் அதை சார்ந்தே இருக்கும். தந்தையினிடத்தில் பொறுமையும் நிதானமுமாக, தாயினிடத்திலும் விவேகமாக பேச வேண்டும். அவசரப்பட்டு கோப உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாது. உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வியாபாரத்திற்கு தேவையான சில உதவிகள் சாதகமாகவே அமையும். வாழ்க்கை துணைவரோடு சிறு தூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடும். உத்தியோக வேலைகளில் சில புதுமைகள் வரும். பிறருடைய கவனத்தை கவருவீர்கள். வெற்றிகள் நிறைந்த நாளாகும். இந்த நாள் முன்னோர்களுடைய வழிபாடுக்கு உகந்த நாள். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர்வதற்கு வழி கிடைக்குங்க. வருமானம் வரும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வீடு சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய குடும்பத்திற்காக ஒரு வீட்டையாவது கட்டிவிட வேண்டும் என்கிற குறிக்கோள் உங்களிடம் உண்டு. அதற்கு ஏற்றபடி சிலருடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் நீங்கள் வளைந்து கொடுத்து நடக்க வேண்டும். அதிகாரமாக இருந்தால் எந்த காரியமும் நடக்காது. மிடுக்காக இருந்தாலும் நடக்காது. தலை வணங்க வேண்டிய இடத்தில் தலை வணங்கி உங்களுடைய வேலைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் விலக்கும். எதிர்மறையான எண்ணங்கள் தீரும். நல் ஒழுக்கமும் நல் சிந்தனைகளோடு உங்களுடைய நல்ல பழக்க வழக்கத்தோடு உங்களுடைய வேலைகள் துவங்கும். மாணவர்களுக்கு சில விஷயங்களை கடைபிடித்து நடக்கும் பொழுது நன்மைகள் மிக அதிகம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் சாதகமாகும். பித்ருக்களுடைய வழிபாடு நல்லது. தெய்வ வழிபாடுதலையும் செய்யுங்கள். உதவிகள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். பல நன்மைகள் பிறக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாகும். வெற்றிக்குரிய நாள். பிறருடைய எண்ணங்களுக்கு தகுந்தாற்போல் நடப்பீர்கள். சில புதுமையான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். வாழ்க்கை துணைவரோடு சிறு தூர பயணங்களையும் மேற்கொள்வீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். இன்று முக்கியஸ்தர்களோடு சந்திப்புகள் நிகழலாம். சந்திர பகவான் ராசிக்கு பூர்வ புண்ணிய பாவகமான 5ஆம் வீட்டில் சஞ்சாரம். சந்திர பகவான் தான் உங்களுடைய மனநிலையையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் தீர்மானிக்கக்கூடியவர். எண்ணம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் செயல்கள் இருக்கும். ஆக ரிஷபராசி அன்பர்கள் 3ஆம் வீட்டு அதிபதி இன்றைய நாள் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டில் சூரிய பகவான், புதன் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் கேத்து பகவானோடு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசி அதிபதி. வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக சில சம்பாத்தியம் உண்டாகும். விடுமுறை நாட்களாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பணியை செய்து கொண்டுதான் இருப்பீர்கள். உங்களால் முடிந்த அளவுக்கு சம்பாத்தியத்தில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். ஞாயிற்றுக்கிழமை தினம் என்றாலும் விடுமுறை இருக்காது. உங்களுடைய சுய வேலைகளை நீங்கள் மட்டுமாவது சென்று செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சில பணம் செலவாகலாம். கேத்து சுக்கிர பகவான் சுகஸ்தானத்தில். வீடு, மனை, வண்டி, வாகனத்திற்குண்டான பாவகத்தில் சஞ்சாரம். ஆக வீட்டை மாற்றலாம் என்கிற எண்ணங்கள் வரலாம், அல்லது புதுப்பிப்பதோ பழைய வண்டியை மாற்றி புதிதாக வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களோ இருக்கலாம். அதற்கேற்றபடி பணத்தை தயார் செய்ய நினைப்பீர்கள். பண நெருக்கடிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. அவ்வப்போது சின்ன சின்ன தொந்தரவுகள் வரலாம். கை இறுக்கமாகலாம். எப்பொழுதும் தாராளமாக செலவு செய்யக்கூடியவர்கள் நீங்கள். ஆனால் இந்த தினம் பார்க்கும் பொழுது தேவைக்கு வாங்குவதே கொஞ்சம் சிரமமாக இருக்கும். மகாலய அமாவாசை இந்த நாள் பித்ருக்களை வணங்குங்கள். கூடுமான வரையில் யாராவது ஒருவருக்கு அன்னதானம், ஆடைதானம் செய்யலாம். உங்களால் முடிந்த அளவிற்கு செய்வது சிறப்பு. வெளியூர்களுக்கு பயணப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் ஏதாவது ஒரு புது விஷயத்தை கத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்குங்க. பயணங்கள் மூலமாக அனுபவங்கள் வரலாம். தெரியாத நபர்களோடு அதிகம் உங்களுடைய கருத்துக்களை பகிராதீங்க. வேலை இடங்கள்ல குறைவா பேசுறதும் வேலையை அதிகமா செய்யறதுதான் உங்களுக்கு நல்லது. உங்களுடைய சுய கருத்துக்களை எல்லாரும் கேட்கக்கூடிய அமைப்பும் இருக்கு.
சக நபர்கள் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்னால ஒரு சில ஒத்துழைப்புகள் உங்களுக்கு வரும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகத்தான் கிடைக்குங்க. சந்திர பகவானோடு சூரிய பகவான், புதன் பகவான், மாணவர்கள் படிப்பு நிலைப்பாடுகள்ல ஓரளவிற்கு தெளிவாக இருந்தால்தான் உங்களால் தேர்வுகளை சந்திக்க முடியும். இந்த வாரங்கள்ல தேர்வுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் மிக கவனமாக படிக்க வேண்டும். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். சாந்தம், அமைதி தேவை. உங்களுடைய எண்ணங்கள் எங்கும் இங்குமாக அலைப்பாய விடாதீர்கள். கவனமாக உங்களுடைய செயல்களில் மட்டும் எண்ணத்தில் தெளிவு வேண்டும். எதிர்பார்க்காதீர்கள் எதையுமே. பெரிய அளவில் எந்த விஷயத்தையும் முன்னெடுக்காதீர்கள். நடக்கக்கூடியவை உங்களுக்கு நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கையோடு இருங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா சொன்னது போல கீதாச்சாரத்தில், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும். இதுதான் கீதாச்சாரத்தினுடைய தாத்பரியம். இந்த கருத்துக்களை அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுவும் கடந்து போகும். இப்படி இருக்கிறதே என்று மன சோர்வு அடையாதீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய அளவிலான குறைபாடுகள் தீரும், குறையும், மாறும். எல்லாமே மாறக்கூடியது ஒன்று, மாற்றம் ஒன்றுதான் மாறாதது. ஆக இந்த நாள் சரியாக பணம் வரவில்லையே, வருமானம் இல்லையே, லாபம் பெறவில்லையே என்கிற ஏக்கம் உங்களுக்கு வேண்டாம். இந்த கிரக அமைப்புகள் கோச்சார ரீதியாக சந்திர பகவான் நகரும் பொழுது, லாபத்திற்கு வரும்பொழுதோ சுகஸ்தானத்திற்கு வரும்பொழுதோ உங்களுக்கு ஏற்ற நல்ல பலன்களை நிச்சயம் நீங்கள் பெற முடியும். பொதுவாக அவ்வளவு கஷ்டத்திற்குரிய நாளாக இல்லை. தேவையை சமாளிப்பீர்கள். நன்மைகளையும் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது. வீட்டில் பிள்ளைகளுடைய செயல்கள் தான் உங்களுக்கு அதிகமாக மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். எதையும் கவனித்து நிதானித்து செய்தால் நல்லது நடக்கும். அதிர்ஷ்டகரமான எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சூரிய பகவானுக்கு உண்டான நிறம் மஞ்சள் நிறம். அதே போல தென்கிழக்கு, சூரிய பகவானுடைய திசை என்றால் அது தென்கிழக்கு தான், அக்னி மூலை என்பார்கள். இந்த தென்கிழக்கு திசையே உங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நட்சத்திர பலன்கள் என்று பார்க்கும் பொழுது கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. எலும்பு சம்பந்தமான மூட்டு ரீதியாக சின்ன பிரச்சனைகள் வரலாம். எலும்பு பலம் பெறுவதற்குண்டான முறைகளையும் உணவுகளையும் வழிபாடுகளையும் செய்ய வேண்டும். அதற்கு சூரிய பகவானுடைய நமஸ்காரம் செய்தால் எலும்பு பலப்படும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களே, ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவங்கள் ஏற்படுங்க. புதிய விஷயங்களை செய்ய நினைப்பீங்க. மனதை நீங்கள் அமைதிப்படுத்துவது, நிம்மதிப்படுத்துவது உங்கள் கையில் இருக்கிறது. மிருகசிரீஷ நட்சத்திரக்காரர்களுக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய் பகவானுடைய நட்சத்திராதிபதி சஞ்சாரம் செய்யறதுனால வேலைகள்ல தொடர்ந்து இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். களத்திராதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருப்பதால் இடம், வீடு, நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கடனாகலாம். வீட்டுக்காக லோன் வாங்கி இருக்கிறவங்க லோன் அடைக்கணும். அது மட்டும் இல்ல, உடன் பிறந்தவங்க கிட்ட கடனா வாங்கியிருப்பீங்க, அந்த பணத்தை கொடுக்கணும். தேவையற்ற ஒரு பய உணர்வுகள் அவ்வப்போது மனசுல வரலாங்க. கவனமாக இருங்க. எதற்கும் பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். நல்லதாக நடக்கும் என்கிற நம்பிக்கை உங்களை வளர்க்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். கேத்து பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டில் சுக்கிர பகவானோடு இணைந்திருக்கிறார். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான் இணைந்தாலே அன்றைய தினம் அமாவாசை. ஆமாங்க, இந்த நாள் மகாலய அமாவாசை. அதிலும் புதன் பகவான் கன்னி வீட்டில்தான் சூரிய பகவான் சந்திர பகவானோட இணைவு இருக்கிறது. புதன் பகவான் ஆட்சி உச்சம். அது மட்டுமல்ல, பூர்வ புண்ணிய பாவகத்தில் உங்களுடைய லாபாதிபதியான செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. தடை என்பதே இருக்காது, தாமதங்கள் இருக்காது. வேகமாக வெற்றி நடை போட போகிறீர்கள் மிதுனராசி அன்பர்கள். தாயினுடைய, தந்தையினுடைய நிலையையும் அவ்வப்போது மனதில் வைத்துக் கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. எப்பொழுதும் போல சாதாரணமாக இருக்காதீங்க. சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல பக்குவம் என்பது வேண்டும், கட்டுப்பாடு வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று சாப்பிடுறத முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் மிதுனராசி அன்பர்கள். உங்களுக்கு சில நேரம் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். உடல் உபாதைகள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நண்பர்களோடு சில விஷயங்களை பகிர நினைப்பீர்கள். நண்பர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை மற்றவர்களிடம் சொன்னால் அது நண்பர்கள் அல்ல. உங்களுடைய விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளக்கூடியவர்களே நல்ல நண்பர்கள். ஆக அவர்கள் வெளியே சென்று பரப்பாதபடி யார் ஒழுக்கமானவர்களோ, உங்களிடம் அன்பாக உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மட்டும் உங்களுடைய கருத்துக்களை பகிரலாம். விருப்பமான விஷயங்களை, விருப்பமான பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை தினம் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடியவர்கள், பர்ச்சேஸ்க்காக வெளியே போகக்கூடியவர்கள் வீட்டினுடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். அது மட்டுமல்ல, புதிதாக பொருட்களை வாங்கவும் எண்ணுவீர்கள். ஒரு விஷயத்தை நோக்கி நீங்கள் கடைக்கு சென்றால் அந்த இடத்தில் பல வகை இருக்கும். அதையெல்லாம் வாங்க வேண்டும் என்கிற ஆசைகள், எண்ணங்கள் உங்களை தூண்டிக் கொண்டே இருக்கும். அதற்கேற்றபடிதான் உங்களுடைய செயல்களுமே அமையும். வீட்டிற்கு வரும்பொழுது பெரிய அளவில் பொருட்களை வாங்கி வருவீர்கள். வெளி வட்டாரங்கள்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்தும் பொழுது மற்றவங்களுக்கு எந்த விதங்களையும் பாதிப்பு ஏற்படாதபடி பார்த்துக்கிறது நல்லது. வியாபாரங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கொஞ்சம் குறைஞ்சு வர மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிதானத்தை கடைப்பிடிங்க. உங்களோட வேலை செய்யக்கூடிய நபர்களிடத்துல குறைவாகத்தான் பேசணும், பக்குவமா பேசணும். அதுவும் சுருக்கமா பேசுறது நல்லது. அதிகமாக பேசி உங்களுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணாதீங்க.
அவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட். ஆக இந்த நாள் உங்களுடைய செயல்பாடுகள்ல நம்பிக்கை என்பது இருக்கணும். ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். வேலை, வியாபாரங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள்ல குறைஞ்ச முதலீடு செய்யறது தான் நல்லதுங்க. அதிக அளவுல முதலீடு செய்ய வேண்டாம். மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் குழப்பம் ஏற்படலாங்க. தன்னம்பிக்கை என்பது குறையலாம். அடிக்கடி தேர்வுகளுக்காக தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் படித்து கொண்டே இருப்பது நல்லது. மனதை சிதற விடாதீர்கள். எண்ணத்தை கட்டுப்படுத்துங்கள். இங்கும் ஒரு கண்ணும் அங்கு ஒரு கண்ணும் என்று இருக்கக்கூடாது. முழுமையாக நல்ல நிலைக்கு வர வேண்டும். நல்ல மதிப்பு பெற்று உயர்ந்த அந்தஸ்து பெற வேண்டும். சமூகத்தில் கௌரவம் உருவாக வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் படித்தால் நிச்சயம் முன்னுக்கு வரலாம். வருமானம், பணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்கணுங்க. எதிர்பார்த்த இடங்கள்ல அவ்வளவு சீக்கிரம் கைக்கு பணம் கிடைக்காது. கையில் இருக்கிறத வச்சு இந்த நாளை நகர்த்துங்க. பெரிய அளவில் எதையும் திட்டமிடாதீங்க. விழிப்புணர்வு வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய நல்ல கருத்துக்களை வெளிப்படுத்துங்க. அவர்களுக்கும் குடும்ப கஷ்டத்தை தெரியற மாதிரி பேசுறதும், கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வது குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணுங்க. உணவுல கட்டுப்பாடு தேவை. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவே இருங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகளை தவிர்க்கணுங்க. பெரிய அளவுல எதையும் கனவு காணாதீங்க. வீட்டுல இருக்கவங்களுக்கு உங்களுடைய கஷ்டத்தையும் வேலையில் இருக்கக்கூடிய சிரமத்தை வெளிப்படுத்துங்க. மன கஷ்டங்கள் எதுவுமே வராது. கூடுமான வரையில தம்பதிகள் 2 பேருமே ஒத்துமையா இருந்து உங்களுடைய வாழ்க்கைய நல்ல விதமாக முன்னெடுத்து போவீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள், குரு பகவான் உங்களுக்கு ராசியில இருக்கிறதுனால எல்லாம் தனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேங்கிற வார்த்தையை மறந்துடுங்க. யாருக்கும் எதுவும் தெரியாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை. ஆக உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் அதை தெரியும்னு வெளியில காட்டிக்க வேண்டாம். மற்றவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேளுங்க. பெரியவர்களுடைய கருத்துக்களை கேளுங்க. நல்ல நிபுணர்கள் இடத்துல உங்களுடைய வேலை, வியாபாரம் தொடர்பாக தொழில் சார்ந்த விஷயங்கள் பத்தி பேசுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு அளவுக்காவது ஒரு வழி கிடைக்குங்க. பெரியவர்களை மதித்து நடப்பது இந்த நாள் நல்லது. வயதானவர்களுக்கு இந்த நாள் மகாலய அமாவாசை நாள்ல உங்களுடைய பெற்றோர்களுடைய வயதில் இருக்கிறவங்களுக்கு ஆடை தானம், அன்னதானம் செய்யறது, அதே போல பிராமணர்களுக்கு பச்சரிசி, வாழைக்காய் தட்சிணை வைத்து அவர்களுக்கு தானம் செய்யறது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்கள், இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று மகாலய அமாவாசை நாளில் பிதர்களுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது பிதர்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஒருவருக்கு குல தெய்வத்தினுடைய அருளும் பிதர்கள் முன்னோர்களுடைய ஆசையும் இருந்தால் அவர்களை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது வாக்கு. அந்த வகையில் முன்னோர்களை வழிபடுவதற்கான காயத்ரி மந்திரம் ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமஹா. அடுத்ததாக ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை 11 முறை சொல்லுங்கள். உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி என்பர்கள், ராசிக்கு 2ஆம் வீடான வாக்குஸ்தானம் குடும்ப பாவகத்தில் கேத்து சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம். அமாவாசை தினத்தில் உங்களுடைய ராசி அதிபதியான சந்திர பகவான் கன்னி ராசியில், 3ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானோடு சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய நிலை இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கான பலன் எப்படி இருக்கும்? தனித்து செயல்பட்டு நினைத்த காரியத்தை முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. நீங்கள் தனியாக இருந்து செயல்படக்கூடிய விஷயங்களை நினைத்தது போல நடக்குங்க. உடன் பிறந்தவர்களுடைய அக்கறையில கவனம் செலுத்துவீங்க. அவங்க நல்ல விதமாக வாழ்றதுக்கான சில வழிமுறைகளையும் சில யோசனைகளையும் கொடுப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு வழி தெரியாது, ஆனால் மற்றவர்களுக்காக முன்னின்று கைகோர்க்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்கிறது. சமூகத்துல நல்ல பேர் இருக்கும். கடகராசி அன்பர்கள் உழைக்கக்கூடியவர்கள், உழைப்பை மட்டுமே நம்பக்கூடியவர்கள். ஆக எல்லோரையும் உயர்த்தி விடுவது என்பது உங்களுடைய லட்சியம். ஏணி போல இருப்பீர்கள். ஏணி என்றால் எல்லோரும் அதில் ஏறி மேலே சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஏணி மட்டும் கீழே தான் இருக்கும். அது போலத்தான் ஒரு சிலருக்கு. எல்லோரையும் உயர்த்திவிட நினைப்பீர்கள், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை உயர்த்தி கொள்ள வழி தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடுதான் உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பண ரீதியாக நீங்கள் சந்திக்கக்கூடிய கடன் தொல்லைகள், மற்றவர்களிடத்துல கைமாறாக வாங்கியிருப்பீங்க, அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியாம தவிச்சிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட சில சங்கடமான சூழ்நிலைகள், நெருக்கடிகள்லாம் குறைஞ்சி வரதை நீங்க பார்க்கலாங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொண்டு மனம் மகிழ்வீர்கள். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்திக்கக்கூடியவங்க நீங்க. வண்டி வாகனத்தை மாத்தலாமாங்கிற எண்ணங்கள் இருக்கும். அதை மாத்தணுங்கிற ஆசையும் இருக்கும். அதற்கேற்ற பணத்தையும் நீங்கள் தயார் செய்வீங்க. எண்ணியபடி உங்களுடைய பொருளாதார ஏற்றத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்குங்க. உத்தியோகத்துல நிறைய பாராட்டுகள் கிடைக்கும். உங்களுக்கான ஒரு பதவி உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள், கருத்துக்கள் எல்லோரிடத்திலும் பரவுங்க. இந்த நாள் உங்களுடைய செயல்கள் எல்லாமே தனித்துவமாக இருக்கும். பெருமை பேசக்கூடிய விதமாக அமைய போகுது. குடும்ப ஒற்றுமை நல்ல விதமாக இருக்குங்க. உங்களுடைய ராசியினுடைய 7ஆம் வீடு என்பது மகரம். மகரத்தின் அதிபதி
சனீஸ்வர பகவான் அஷ்டமத்துல இருக்கிறார், அதிலும் ராகு பகவானோடு இருக்கிறார். உங்களுடைய வீட்டுல நண்பர்களுக்கும் சரி, நெருக்கமானவர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு பொருளை பரிசா கொடுக்க நினைப்பீங்க. தம்பதியர்களுக்கிடையே புரிதல்கள் ஏற்படுங்க. கவனமாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொடுக்கறதுனால நல்ல பேர் வீட்லயும் சரி, வெளியிடங்களிலும் சரி, வண்டி வாகனத்தை மாத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான ஒரு சில அமைப்பு ஏற்படுங்க. குடும்பத்துல குழந்தைகளிடத்துல நீங்க மகிழ்ச்சியாக உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துறதும், உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்துல பாவகத்துல துலாத்துல இருக்கிறார். ஆக குழந்தைகளுக்கு நேர்மறையான எண்ணங்களை சொல்லிக் கொடுக்கறதும், பிள்ளைகளுடைய வசதி வாய்ப்புக்காக சில பணத்தை முதலீடு செய்யறது, வருமானத்தை அதிகப்படுத்துறது, ரியல் எஸ்டேட் துறையில சிறப்பா வரணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருக்குங்க. செய்யற வேலையை திடமா தீர்க்கமாக செய்வீங்க. எந்த வேலையை கொடுத்தாலும் அதை திருப்திகரமாக செஞ்சு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களிடம் இருக்குங்க. உடல் நலம் நன்றாக இருக்கும், ஆரோக்கியமாக இருப்பீங்க. தொட்ட காரியங்கள் துலங்கும், மகிழ்ச்சிக்குரிய நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் சீக்கிரமாக நடக்குங்க. எப்படி திட்டமிடுறீங்களோ அது மிகச்சரியாக கொண்டு போவீங்க. தெய்வ அனுகிரகம் உண்டு. முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு முதல்ல மேலே சொன்ன அந்த பித்ரு ஸ்லோகத்தை நீங்க ஒரு 11 முறை இல்லைன்னா முடிஞ்ச அளவு ஒரு 108 முறை சொல்ல சொல்ல பித்ருக்கள் உங்களுக்கு நல்ல ஆசை கொடுப்பாங்க. மன மகிழ்ச்சியோட உங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்கங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணம் சார்ந்த பிரச்சனைகள் குறையுங்க. எதிர்க்க பக்கத்துல யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட கடன் வாங்கி இருந்தா அந்த கடனை திருப்பி கொடுத்துருவீங்க. சீக்கிரமாக உங்க பிரச்சனையில இருந்து வெளிவரத்துக்கான வழியை நீங்க ஆராய்வீங்க. மத்தவங்க கிட்டையும் வெளிப்படையா பேசுறதுக்கான சூழ்நிலையும் ஏற்படுங்க. 1000 நட்சத்திரக்காரர்கள் வேலையில ஒரு மிகுந்த ஆர்வம், ஈடுபாடு, நேரம் காலம் பார்க்காம உழைக்கிற தன்மை, கொடுத்த பொறுப்பு சரியா முடிக்கணுங்கிற எண்ணம், இதெல்லாம் உங்களுக்கு நிச்சயம் நல்ல நிலையை உயர்த்த போகுதுங்க. பாராட்டுகள் அதிகரிக்கும் நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான அமைப்பு படி கிரக நிலைகள் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்ற பலனை நீங்கள் பெறப்போகிறீர்கள். மகாலய அமாவாசை இந்த நாள் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்வது உங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசை உங்களுக்கு கிடைக்க செய்யுங்க. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமக. ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜெகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத். இந்த ஸ்லோகத்தை சொல்லி பாருங்க. ஒரு 11 முறை, முடிஞ்ச அளவு ஒரு 54 இல்லைன்னா 108. உரு ஏற திரு ஏறும் என்பார்கள். எப்பொழுதும் நம்மளுடைய பதிவுல சொல்லக்கூடியதுதான். அதே மாதிரி பித்ருக்களுடைய இந்த காயத்ரி மந்திரத்தை யார் ஒருவர் அதிகம் சொல்றாங்களோ அவங்களுக்கு அவங்களுடைய முன்னோர்களுடைய நல்ல ஆசையும் கிடைக்குங்க. சீக்கிரம் வாழ்க்கையில நினைச்ச மாதிரி நல்ல நிலைக்கு உயர்வீங்க. உங்களுடைய வாழ்க்கை அடுத்த வருஷம் நல்ல நிலைக்கு உயரத்தை நீங்க கண்டிப்பாக பார்க்க முடியும். முன்னேற்றம் ஏற்படுங்க. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் கிரக நிலைகள் வைத்து பார்க்கும் பொழுது சந்திர பகவான், சூரியன், புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுல, முயற்சி ஸ்தானங்கள்ல 3ஆம் வீட்டுல உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதி சஞ்சாரம் செய்யறாங்க. தடைப்பட்ட பணவரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த தினம் உண்டுங்க. நம்பிக்கையா இருங்க. மனதை தளர விடாதீங்க. இதுவும் கடந்து போகும் என்று இருப்பதுதான் நல்லது. எதையும் நம்மால் செய்ய முடியாது என்கிற நிதர்சன உண்மையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சிம்மராசி அன்பர்கள், தன் செயல் என்பது எதுவும் இயலாது. என் செயலாவது யாதொன்றும் இல்லை, உன் செயலே என்று உணரப்பெற்றேன் யான் என சிவபெருமானை வழிபாடு செய்தார்கள். அப்படி என் செயல் எதுவும் இல்லை என்று இறைவா என்று வணங்கினால் நிச்சயம் இறைவனுடைய அனுகிரகம், ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. ஒரு சில அனுபவத்தை வைத்து புதிய அத்தியாயத்தை உருவாக்க போறீங்க. கை கொடுக்காமல் உங்களை உதறி சென்றவர்கள் தானாக மீண்டும் உங்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாங்க. ஒரு சிக்கலான வேலைகளை கூட சாமர்த்தியமா முடிச்சு காட்டுவீங்க. மனதளவுல புதிய நம்பிக்கை ஏற்படுத்துங்க. உங்களாலும் சாதிக்க முடியும், முன்னேற முடியும். சமூகத்துல நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோட வாழ முடியுங்கிற நம்பிக்கை. மாணவர்கள் விடுபட்ட காரியத்தை சிறப்பா திருப்தியா முடிச்சு காட்டுறதும், பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கறது, வாழ்க்கையில அடுத்த கட்ட நிலைக்கு உயர்வதற்கான சில வேலைப்பாடுகளை பாக்குறது, இயந்திர கோளாறுகளை சரி பண்றது, தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை கத்துக்கிறது, இப்படி கணினி தொடர்பான செயல்பாடுகள் ஆகட்டும், ஊடகத்துறையில பணிபுரியறவங்க, அரசாங்க துறையில பணிபுரியறவங்களுக்கு, அரசியல் வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, முக்கிய பொறுப்புகளை வகிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அற்புதமான அமைப்பு வாய்ப்பு இருக்குங்க. ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க போகுது. சிம்மராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத சில நல்ல செய்திகளினால் மாற்றங்கள் வரலாங்க. வாக்குறுதி கொடுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. சிக்கல்கள் இருக்குது. அந்த சிக்கல்கள்ல இருந்து வெளியே வரணும்னா பொறுமையும் நிதானத்தோடு இருக்கணும். யாருடைய விஷயங்களுக்கும் தலையிடாதீங்க. உங்களுடைய சுய வாழ்க்கையை பத்தி வெளியே பேசாதீங்க. உங்களுடைய பலவீனத்தை பத்தி வெளிப்படுத்தாதீங்க. எப்பொழுதும் நீங்கள் தைரியம் உள்ளவராக, ஒரு பலசாலியாக, மன தைரியம் படைத்தவங்களாக, எல்லா விதமான விஷயங்களையும் உணர்ந்தவர்களாக நீங்கள் வெளிக்காட்டுவதுதான் நல்லதாக இருக்கும். உங்களுடைய பலவீனத்தை பற்றிய பேச்சுக்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் போதுமான பக்குவம் உங்களுக்கு தேவைப்படலாம். தொழில் முன்னேற்றத்திற்காக நீங்கள் மேற்கூறிய சொன்ன அந்த பித்தர்களுடைய ஸ்லோகத்தை பாராயணம் செய்தால் நிச்சயம் உங்களுடைய வியாபாரம் சிறக்கும், தொழில் முன்னேற்றம் அடையும்.
வீட்டிற்கு வரக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் செய்வது, வெளியே சென்று தானம் செய்வது, இந்த மகாலய அமாவாசை நாளில் என்ன செய்யலாம் என்கிற விளக்கங்கள் உங்களுக்கு முன்பக்கம் இன்றைய ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கும், எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாக்கலாம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கைக்குரிய நாளாக இருக்க போகுதுங்க. எதிர்பார்த்த காரிய அனுகூலம் உண்டாக்கும், திடமாக செயல்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய நட்சத்திராதிபதி விரையாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானோடு இணைந்திருக்கிறார். கல்வி சார்ந்த விஷயங்களில் மாணவர்கள் கவனமாக இருக்கிறது, ஞாபகத்துல வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மகாலய அமாவாசை நாளில் பித்ருக்களை நினைத்து இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லலாம். ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமஹ. காயத்ரி மந்திரம்: ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகத் தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. 11 முறை அல்லது 108 முறை சொல்லும் பொழுது பித்ருக்களுடைய ஆசை உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் நிறைந்த நாள். சூரிய பகவான் தான் பிதுர்காரகன், அவர்தான் ஆத்மகாரகன். எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை போக்கக்கூடியவர். விட்டமின் டி என்று எலும்பு சார்ந்த சக்தியை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவானே. ஆக சூரிய நமஸ்காரம் இந்த நாள் நல்லது. கன்னி ராசியில் தான் சந்திர பகவான் உங்களுடைய லாபாதிபதி. புதன் பகவான் உங்களுடைய வீட்டில் ஆட்சி உச்சம். கன்னியில் புதன் இருந்தால் திக்பலம் என்பார்கள். ஆக கன்னிராசி அன்பர்கள் இந்த நாள் மிகுந்த பவர்ஃபுல் நபராக இருக்க போகிறீர்கள். மனதிற்கு பிடித்தது போல உங்களுடைய செயல்கள் ஒவ்வொன்றும் அமைய போகுது. நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு தாராளமாக இருக்குங்க. எதெல்லாம் செய்ய முடியாம சிக்கி தவிச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து செய்ய போறதும், அதனால நல்ல லாபம் கிடைக்கிறது கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையுது. திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலைகள் கூட உங்களுக்கு ஏற்படலாம். வேலைகள் செய்ய செய்ய அது இன்னும் செஞ்சிருக்கலாமேங்கிற எண்ணங்கள் இருக்கும். ஒரு திருப்தி போதுங்கிற மனசு இருக்காது. எவ்வளவு செஞ்சாலும் உங்களுக்கு எண்ணத்துல ஒரு பிடிமானம் இருக்காது. உங்க மனசுல இருக்கக்கூடிய பிடிவாதத்தை குறைக்கணும் கன்னிராசி அன்பர்களே. தேவைக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்களை அமைச்சிக்கிறது நல்லது. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடி வருங்க. ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக அமையும். வீடு வாங்குறதாகட்டும் அல்லது ஒரு புதிதா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற விஷயங்கள்லயும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நிச்சயம் கைகூடி வரப்போகுது. முன்னோர்களுடைய ஆசை கிடைக்கிறதுக்கு மேலே சொன்ன அந்த காயத்ரி மந்திரத்தை மனசார நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க, நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. நண்பர்களுடைய செயல்பாடுகள், நட்பு வட்டாரத்துல உங்களுக்கான நல்ல பேர் மதிப்பு மரியாதை அதிகரிக்குங்க. கௌரவத்திற்குரிய நாளாக இருக்கு. உங்களுடைய துணைவரிடத்துல பொறுமையாக அனுசரித்து பேசுவது நல்லது. எதிர்வாதம் வீண் விவாதம் இருக்கக்கூடாது கன்னிராசி அன்பர்களே. எந்த அளவிற்கு நீங்கள் நிதானமாக அன்பாக உங்களுடைய துணைவரை வழி நடத்துறதோ, அவங்க கிட்ட பொறுமையா பேசினா நிச்சயம் கல்லும் மனமும் கரையும் என்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில இருக்குன்னு தான் சொல்லணும். சுப காரியத்திற்காக சில அலைச்சல்கள் ஏற்படுங்க. நீங்கள் செய்ய நினைக்கக்கூடிய வேலைகளுக்காக அங்குமங்குமாக போக வேண்டிய நிலைகள் ஏற்படலாம். எப்படியாவது காரியத்தை முடிச்சு ஒரு வெற்றி பெறக்கூடிய சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வியாபாரத்திலும் வெற்றி உண்டாக்கும். தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும். தேவைக்கு ஏற்றாற்போல் கைக்கு வருமானம் கிடைக்குங்க. எதிர்பாராத வகையில தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு. அது மட்டுமல்ல, உங்களுடைய முன்னோர்களுடைய அருள் ஆசி, நீங்கள் செய்யக்கூடிய வேலையில கிடைக்கக்கூடிய திருப்தி எல்லாமே உங்களுக்கு நல்லதாகத்தான் இந்த நாள் அமைய போகுது. தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்குங்க. தெய்வ அனுகிரகத்தை பெறுகிறீர்கள். இறை சார்ந்த எண்ணங்கள் உண்டாகலாம். கோவிலுக்கு செல்வது, அங்கு திருப்பணிகளை கவனிப்பது, இறை வழிபாடு செய்வது போன்ற சில செயல்களில் ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குங்க. மனசுல அன்பு நிறைஞ்சிருக்கும். நல்ல சந்தோஷத்திற்கும் குஷிக்கும் உண்டான நாளாக அமைகிறது. ஆரோக்கியம் திருப்தியை தருங்க. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக அமையுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடக்க போகுது. உங்களை கிண்டல் செய்தவங்களுக்கு மத்தியில உயர்ந்த நிலைக்கு நீங்க வரப்போறீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாகும். அக்ரிமெண்ட் சைன் பண்றது, நீங்க என்ன சொன்னீங்களோ அதற்குண்டான அமைப்பை நீங்க செஞ்சு கொடுக்கும் பொழுது வாடிக்கையாளர்களுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை, அடுத்தடுத்த நிறைய ஒரு வேலை வாய்ப்புகளை கிடைக்க போகுது. உங்களுக்கான சொத்துக்கள் சேரும். சமூகத்துல நல்ல பேர் புகழ் அந்தஸ்தோட மிக உயர்ந்த நிலைக்கு வருவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்லயே சஞ்சாரம் செய்யறதுனால கொஞ்சம் அலைச்சலை சந்திக்க வேண்டி இருக்குங்க. சுப காரியத்திற்காக வெளியே அங்குமங்குமாக போக வேண்டிய நிலை ஏற்படலாம். உங்கள் துணைவர் இடத்துல ரொம்ப பக்குவமாக நடந்து கொள்ளணும். செவ்வாய் பகவான் என்பவர் ஆண், சுக்கிர பகவான் என்பவர் பெண். ஆக ஆணுக்குண்டான நிலைப்பாடுல செவ்வாய் பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டுல இருக்கிறதுனால உங்கள் துணைவர் கிட்ட ரொம்ப ரொம்ப பக்குவமா அமைதியா பேசினாதான் வீட்டுல இருக்கக்கூடிய நிம்மதி நிலைச்சு இருக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மகாலய அமாவாசை நாள்ல பித்தர்களுக்கான இந்த காயத்ரி மந்திரத்தை 11 முறை சொன்னால் போதுங்க. பித்தர்களுடைய ஆசை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குங்க. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமகான்னு ஒரு வரியிலையும் சொல்லுங்க. காயத்ரி மந்திரம் என்பது ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபடுங்கள். குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து போக வேண்டிய நாள் துலாம் ராசி அன்பர்களே. ராசியில் செவ்வாய் பகவானும் பூர்வ புண்ணிய பாவகன்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டுல ராகு பகவான் இருக்கார். அவரோட சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். லாபத்துல கேத்து பகவான், உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான். விரயத்துல 3 கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்குங்க. 12ஆம் வீடு என்பது முக்தியை பற்றி சொல்லக்கூடியது, வெளியூர் பயணத்தை பற்றி சொல்லக்கூடியது. விரயம் அயன சயன போகஸ்தானம் உங்களுடைய தூக்கத்தை பற்றி சொல்லக்கூடியது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சந்திர பகவான் சூரிய பகவான் இருவருமே ஒரே கோட்டில் இருந்தால் அந்த தினம் அமாவாசை. அதிலும் கன்னிராசியில் தான் நிகழ்கிறது. புதன் பகவான் உங்களுக்கு அந்த வீட்டிலேயே ஆட்சியும் உச்சமும் கூட. ஆக துலாம் ராசி அன்பர்கள், விரயத்தில் சந்திர பகவான் சஞ்சாரம் உங்களுடைய 10ஆம் அதிபதி இருக்கும் பொழுது உங்களுடைய செயல்களில் நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். துலாம் ராசி அன்பர்கள் மனம் சார்ந்த குழப்பங்களுக்கு உள்ளாகலாங்க. வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அனுசரித்து விட்டு கொடுத்து போறது நல்லது. யாரிடத்திலும் வாக்குவாதம், வீண் பிரச்சனைகள் வைத்துக் கொள்ளாதீர்கள். மற்றவர்கள் பேசினாலும் நீங்கள் அமைதியாக போவது சிறப்பு. உணவு சம்பந்தமான வேலைகள், தொழில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புதிய நல் வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலைகள்ல ஏற்றம் பிறக்குங்க. உணவு சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில லாபமும் உங்களுக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிகம் பெறுவீர்கள். கொடுக்கக்கூடிய வார்த்தைகள்ல, வாக்குறுதிகள்லயும் சரி கவனம் வேணும். வார்த்தைகள்ல பக்குவம் தேவை. அதிகம் யாரிடத்திலும் பேச வேண்டாம். கூடுமான வரையில் அமைதி காப்பது நல்லது. துலாம் ராசி அன்பர்கள், உங்களுடைய நேர்மையை வெளிப்படுத்தாதீர்கள். யாருக்காகவும் எந்த இடத்திலும் தன்னிலை மாறாமல் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வாக்குறுதி கொடுக்கும் பொழுது ரொம்ப கவனமா இருக்கணும். யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முன் வருவீங்க. ஆனா அது யாருக்காக செய்யறீங்க, எதனால செய்யறீங்க, அது செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும், அதனால என்ன கஷ்டம் வரும் அப்படிங்கிறத உணர்ந்து செய்யணுங்க. நன்மை தீமைகளை உணர்ந்து செய்வதுதான் நல்லது. உங்களுடைய தர்ம காரியங்களை ஈடுபாடு அதிகமாக இருக்குங்க. பொதுவாகவே தர்மவான்கள் நீங்கள். அதனால்தான் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு நட்பாக இருக்கிறார். துலாம் ராசி அன்பர்கள் நேர்மையாக இருப்பீங்க. தராசு போல உங்களுடைய சின்னம். எப்பொழுதுமே உண்மையை விட்டு கொடுக்காதவங்க நீங்க. பொய் என்ற பக்கம் நிழல் கூட உங்ககிட்ட தொடக்கூடாதுங்கிற எண்ணங்கள் இருக்கும். செயல்பாடுகள்ல சுதந்திர தன்மை இருக்குங்க. வெளிப்படையாக பேசுறதும், மத்தவங்க கிட்ட உங்களுடைய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்படும். வெளியூர்களுக்கு பயணப்படுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. குடும்பத்திலும் சரி வெளி இடங்களிலும் ஒரு சீரான போக்கு மன அமைப்பு உண்டு. எண்ணங்கள் தான் மனசு அப்போ ஒரு சில நேரங்கள்ல இனம் புரியாத குழப்பத்துக்கு உள்ளாகுங்க. லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். சித்ரா நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அனுசரித்து இருந்தால் நன்மைகள் கிடைக்கும். வீண் பிரச்சனைகள், விவாதங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல கவனமாக செயல்படுறது சிறப்பு. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ராகு பகவான் உங்களுடைய நட்சத்திராதிபதி சனீஸ்வர பகவானோடு இணைந்து இருப்பதால் முன்னோர்களுடைய வழிபாடு செய்வது இந்த நாள் நல்லது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல் வாய்ப்புகள் அமையுங்க. லாபங்கள் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி வேலைகள் எல்லாம் விறுவிறுப்பாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். மகாலய அமாவாசை நாளில் பித்தர்களுடைய வழிபாடு நல்லது. அவர்களுக்கான காயத்ரி மந்திரத்தை 11 முறை அல்லது 108 முறை சொன்னால் சிறப்பு. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமகா என்று சொல்லலாம். காயத்ரி மந்திரமானது ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபட்டால் சிறப்பு. இந்த நாள் பரங்கிக்காய் தானம் செய்தால் பித்ருக்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். பிராமணர்களுக்கு தானம் செய்யலாம். அல்லது பொதுவாக சமைக்கக்கூடிய இடங்களிலும் மஞ்சள் பூசணிக்காய் வாங்கி கொடுப்பது விசேஷத்தை கொடுக்கும். இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னாலே பித்ருக்களுடைய நல்ல ஆசை கிடைக்குங்க. ராசி பலன் பார்க்கும் பொழுது வரவுகள் இருந்த பண தடைகள் எல்லாமே நிவர்த்தியாக போகுது. எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் கிடைக்கும். நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகமும் விறுவிறுப்பு தன்மையும் இருக்குங்க. தீராத பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது. கடன்ல இருந்து வெளிவருவீங்க. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் தாராளமாக வரக்கூடிய அற்புதமான நாள். உங்கள் மீதான நம்பிக்கை உங்களுக்கே அதிகரிக்குங்க. தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நீண்ட நாளாக நீங்கள் சந்தித்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வியாபாரங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படலாம். புதிய முயற்சிகள்ல எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தானாகவே நடக்குங்க. எதிர்பாராத நல்ல செயல்களிலும் ஈடுபாடு காட்டுவீர்கள். வரவேண்டிய நற்செய்திகள் மன திருப்தியை கொடுக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, பிறருடைய விஷயங்களுக்கு முன்னேற்றத்திற்கு நீங்கள் உதவிகரமாக இருப்பீங்க. அடுத்தவங்க எந்த செயல் செஞ்சாலும் சரி,
அதற்கு உங்களுடைய பங்கீடு என்பது அதிக அளவு இருக்கும். பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் காலபுருஷ தத்துவத்தின் அஷ்டமாதிபதி 8ஆம் வீடு ஆக சுமையை தாங்கக்கூடியவர்களாக, சுமை தாங்கிகளாகத்தான் பெரும்பாலும் இருப்பீங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நீங்கள் பல பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அது மட்டுமல்ல, மற்றவங்களை காப்பாத்துறது தான் உங்களுடைய பிரதான கடமை மாதிரி இருக்கும். ஆக வீடு மாற்றம் குறித்த செயல்கள்ல பொறுமையாக இருங்க. பிறரோடு, குடும்ப நபர்களோடு கலந்து ஆலோசிச்சு ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கலாம். தனிச்சையாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாம். பிறருக்காகவே வாழக்கூடியவங்க, சுயநலம் மற்றவர்கள் என்றால் அது விருச்சிக ராசி அன்பர்கள் தான் சொல்லணும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. வீட்டுக்காக பல தியாகத்தை செய்வீங்க. உடன் பிறந்தவங்களுக்காக, உறவுகளுக்காக, பெற்றோர்களுக்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை இடங்கள்ல உத்தியோகஸ்தர்களுக்கு, மூத்த அதிகாரிகளுக்கு இப்படின்னு உங்களை தியாகம் செஞ்சுக்கிட்டு தான் ஒரு சில வேலைகளை நீங்க செய்வீங்க. அப்படிப்பட்ட அற்புதமானவங்க நீங்க. உங்களுக்கு இந்த நாள் இறைவனுடைய அருளாலையும் முன்னோர்களுடைய ஆசையும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க போகுதுங்க. மகிழ்ச்சிக்குரிய நாளாக, உடல் நலம் நன்றாக இருக்கும். வியாபாரத்துல ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்த போறீங்க. தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்துங்க. வெளி இடங்கள்ல பயணப்படுறவங்களுக்கு பிறருடைய ஆதரவு உங்களுக்கு அப்படி ஒரு மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஏகோபித்த மன நிறைவை ஏற்படுத்துங்க. ராசியினுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள்லாம் விலகுங்க. தாமதங்கள்லாம் நீங்க போகுது. உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். ஆனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். விரும்பியதை வாங்கி மகிழ்வீர்கள். கூடுதலான மகிழ்ச்சி உண்டாக்கும். கேட்டி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. க்ஷேமங்களும் லாபங்களும் உண்டாக்கும் நாள். எதிர்பார்த்த காரிய அனுகூலம் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். தனுசு ராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மகாலய அமாவாசை நாளில் பிதர்களுக்கான மந்திரத்தையும் காயத்ரி ஜபத்தையும் பாராயணம் செய்வது விசேஷங்க. இதனை 11 முறை 54 அல்லது 108 என்கிற எண்ணிக்கையில் பாராயணம் செய்யலாம். அப்படி ஜபம் செய்யும் பொழுது பிதர்களுடைய ஆசை உங்களுக்கு நேரடியாக கிடைக்குங்க. ஓராண்டு வழிபட முடியாதவர்கள் இந்த ஒரு நாளில் இந்த ஸ்லோகத்தை சொல்லி வழிபடும் பொழுது அனைத்து விதமான பித்ரு தோஷங்கள் நீங்க பெற்று அவர்களுடைய நல் ஆசை கிடைக்கிறதுக்கான வழி கிடைக்குங்க. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமக என்றும் தனித்தும் சொல்லலாம். காயத்ரி மந்திரம்: ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜெகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்கிற இந்த ஸ்லோகத்தை 11 முறை 108 என்கிற எண்ணிக்கையில் சொல்லலாம். பிறருக்கும் இந்த ஸ்லோகத்தை பகிருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். அவர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக அமையட்டும். இதுநாள் வரையில் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அவ்வப்போது தினம்தோறும் நடக்கக்கூடிய வழிபாடு முறைகள், அதற்கான ஸ்லோகங்கள், மந்திரங்கள், எளிமையான பரிகாரங்கள் உங்களுக்காக வழங்கப்படும். உங்களுக்கு தோன்றக்கூடிய கேள்விகள், சில சந்தேகங்கள், ஜோதிட ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தின் அமைப்பு படியோ ஆன்மீக ரீதியாகவோ சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்கலாம். எளிமையாக உங்களுடைய கேள்விகளை சுருக்கமாக டைப் செய்வது நல்லது. உங்களுக்கான பதில் நாளைய வீடியோவில் பகிரப்படும். தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள், அதிலும் உயர்ந்த அமைப்பு, உயர்ந்த அந்தஸ்தில், உயர்ந்த பதவியில் வகிக்க வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள். சாதாரணமாக கீழ்நிலை வேலைகள் கூட உங்களுக்கு சில நேரம் ஒவ்வாது. அதாவது அலர்ஜி போல. உயர்ந்த வேலைகளுக்கு தான் செல்வேன் என்று அடம்பிடித்து நிற்கக்கூடியவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வருவதை செய்யலாம், வருவதை பார்க்கலாம் என்கிற எண்ணப்போக்கு உங்களிடம் வெளிப்படாது. அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு களத்திர ஸ்தானத்தில் 7ஆம் வீட்டில் சம சப்தம ஸ்தானமான மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அணுகுமுறைகள்ல மாற்றம் ஏற்படுங்க. ராசிக்கு 3ஆம் வீட்டுல ராகு பகவான், சனீஸ்வர பகவான், அதிலும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில சஞ்சாரம். பாக்யஸ்தானத்துல கேது பகவான், சுக்கிர பகவான், தசமஸ்தானத்துல சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் அமைப்பு இருக்குதுங்க. உறவினர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். யாருக்கு என்னென்ன தேவை என்பதை உணர்ந்து செய்வதால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்குங்க. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே நடக்கும். அட்மின் துறைகள் இருக்கிறவங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள்ல வரப்போகுதுங்க. எதிர்பார்த்தபடி உங்களுடைய வேலைகள்ல உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய நபர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குறதும் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுறதுமான ஒரு சில சூழ்நிலைகள்ல ஏற்படுங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படுங்க. சக நபர்களிடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக இருக்குங்க. உலக நிகழ்வுகளால புதிய கண்ணோட்டங்கள்லாம் பிறக்கும். நலம் நிறைந்த நாளாக அமைய போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுதுங்க. எதிர்பார்த்த வேலைகள் எல்லாம் திருப்திகரமாக நடக்கும். அணுகுமுறைகள்ல நல்ல விஷயங்கள் உண்டாக்குங்க. பூராட நட்சத்திரக்காரர்கள் ஒப்பந்தங்கள் ஏற்படும். சாதகமான சூழ்நிலைகள் அமையும். எதிர்பார்த்தபடி வேலைகள் நகர்த்தி செல்வீர்கள். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிக்குரிய நாளாகவும் முன்னேற்றத்தை நோக்கி பயணிப்பீர்கள். புதுமையான விஷயங்கள் நடக்கும். சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி தான தர்மங்கள் செய்வது பல சிறப்புகளை பெற்றுத்தரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். மகாலய அமாவாசை நாட்கள்ல பிதர்களுக்குண்டான இந்த காயத்ரி மந்திரத்தை 11 முறையோ 108 முறையோ
பாராயணம் செய்யறதுனால பிதர்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமகன்னு நீங்க தனிப்பட்டு 11 முறை உச்சரிக்கிறது நல்லது. அதே போல காயத்ரி மந்திரமும் இருக்கு. ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜெகத்தாரிண்யே தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபட்டால் சிறப்பு. ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல சூரிய பகவானுடைய அனுகிரகம் வேண்டி பிதுர்காரகன் அதே போல ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவானை வழிபடுறது அநேக பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. தம்பதிகளுக்கு இடையே இந்த நாள் புரிதல் ஏற்படும். களத்திர ஸ்தானத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் சூரிய பகவான் ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது அன்றைய தினம் அமாவாசை. ஆக இந்த நாள் மகாலய அமாவாசையானது கன்னி ராசியில் இருக்கிறது. சந்திர பகவான் சூரிய பகவானோடு ஸ்ரீ புதன் பகவானுடைய சஞ்சாரமும் அமையிருக்குங்க. எதிர்பார்த்த சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால ஆதரவு உண்டாகும். நெருக்கமானவர்களுடைய உதவி உங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்துங்க. உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாற் போல் பல நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. புதுவிதமான தேடல்கள்ல அதிகரிக்க போகுது. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்துல ராகு பகவானோட சனீஸ்வர பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். மனசுல புதுவிதமான என்ன ஓட்டங்கள் இருக்கும். தேடல்கள் அதிகரிக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி நீங்க பாக்குறதும் அதனால உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவங்கள் மிகப்பெரிய உன்னதத்தை கொடுக்குங்க. நிர்வாகத்துறையில இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களாலையும் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும். அறிமுகங்கள்லாம் அதிகமாக்கும். ஒரு புது நபர்களிடத்த மிக அழகா கௌரவமாக உங்களுடைய செயல்பாடுகள் வெளிப்பட போகுதுங்க. வெளியூர் சம்பந்தமான பயண வாய்ப்புகள்லாம் சாதகமாகும். இந்த நாள் உங்களுடைய வேலைகள் விறுவிறுப்பு சுறுசுறுப்பான தன்மைகள் வெளிப்படுங்க. வருங்காலத்திற்குண்டான சில திட்டங்களை அமைத்துக் கொள்வது உண்டு. தம்பதியர்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்கிறதுனால வீட்டுல சந்தோஷம் அதிகரிக்கும். பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு அன்பை வெளிப்படுத்துறது, அவங்களுடைய கருத்துக்களை கேட்கறது, உங்களுடைய கருத்துக்களை அவங்களுக்கு பிரதிபலிக்கிறது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்குங்க. வெளி இடங்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு திருப்திகள் உண்டாக்கும். எடுத்த காரியத்தை நல்ல விதமாக முடித்தோம் என்கிற ஆத்ம சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியம் சித்திக்குங்க. வியாபாரங்கள்ல ஒரு சில புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படுங்க. பொறுமையா இருங்க. நிச்சயம் அதுதான் உங்களுக்கு அடுத்த கட்ட நிலையை கொண்டு செல்லும். மாணவர்களுக்கு படிப்பில் ஈடுபாடு நல்லதொரு வளர்ச்சி இருக்குங்க. நல்ல மதிப்பெண் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. அதிர்ஷ்டமும் நல்ல ராசி என்று சொல்லலாம். இந்த நாள ராசிக்கான அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்கள் ஏற்படுங்க. மன அமைதி உண்டாக்கலாம். எதிர்பார்த்த காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் ஏற்படுங்க. புதிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்பு இருக்கு. தேடல்கள் உருவாக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள்லாம் உண்டாக்குங்க. விவேகம் பொறுமையாக இருக்கணும். எதிலும் காரியம் நடக்கும் வரையில் அவசரப்படாதீங்க. நிதானிச்சு செஞ்சாதான் உங்களுக்கு நன்மைகளை பிறக்குங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இன்று மகாலய அமாவாசை நாளாக இருப்பதால் பிதர்களுடைய வழிபாடுக்கு நல்லது. முன்னோர்களை நினைத்து நீங்கள் இந்த பித்திருக்கான காயத்ரி மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். 11 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்வது நல்லது. ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமஹா. அதே போல காயத்ரி மந்திரம் ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜெகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபட்டால் நல்லது. அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் சூரிய பகவான் புதன் பகவானுடைய சஞ்சாரம். கும்பராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம். எதோ ஒரு விஷயங்களிலும் அறிந்து செய்ய வேண்டும். துணிந்து செய்வதை காட்டிலும் தெளிந்து செய்வதே நல்லது. எது எப்படி செய்தால் நடக்கும் என்கிற போக்கு என்பதை உணர வேண்டும். மனதில் பட்டதை அப்படியே செய்யாதீர்கள். அப்படிப்பட்ட வேலைகள் உங்களுக்கு எந்த விதங்களிலும் ஒரு திருப்தியையோ பிரீத்தியோ கொடுக்காது. களிப்பாக இருக்க வேண்டுமானால் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனித்திருக்க வேண்டும். வியாபாரங்கள்ல புதிய அனுபவங்கள் ஏற்படலாங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலும் அதில் விழிப்புணர்வு என்பது இருக்கணும். உத்தியோகங்கள்ல சில நேரம் நெருக்கடிகள் வரலாம். நீங்கள் நல்ல வேலைகளை செய்திருந்தாலும் அதிலும் குறை சொல்லலாம். தேவையற்ற சில பிரச்சனைகள் வரலாம். உத்தியோகஸ்தர்கள் மிக கவனமாக இருங்கள். மற்றவர்களிடம் பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது. மௌனம் அமைதிதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்து. யாரிடத்திலும் எந்த ரகசியத்தை பகிராதீர்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் பக்குவமாக நடந்து கொள்ளுங்கள். உத்தியோகங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். எதையும் சமாளிக்கக்கூடிய திறனையும் சக்தியையும் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். இனம் புரியாத குழப்பங்கள் ஆகும். பொதுவாக சந்திராஷ்டமம் என்றாலே சந்திர பகவான் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதி, ருணரோக சத்ருஸ்தான அதிபதி. அந்த இடம் என்பது அதுக்கு மட்டுமல்ல, வேலையை சொல்லக்கூடியதும் 6ஆம் இடம்தான். ஆக அந்த 6ஆம் இடத்தின் அதிபதியானவர் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது வேலை தொடர்பாக சில தொந்தரவுகள் வரலாம். வேலையாட்கள் சரிவர வேலைக்கு வராமல் உங்களை தவிர்க்க விடலாம். அது மட்டுமல்ல, அனுசரித்து போகாதபடி இருக்கும். ஆதரவு என்பது குறைவாகவே அமையும். யாரையும் எந்த விதங்களிலும் குறை சொல்லவே முடியாது. உங்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம் என்பதால் நீங்கள் தான் அமைதியாக இருக்க வேண்டும். யாரை பற்றிய எந்த விதங்களிலோ விமர்சனம் செய்யாதீர்கள். சகோதரர்கள் வழியில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். அது மட்டுமல்ல, உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி வெளிப்படுத்தாதீர்கள்.
அமைதியாக இருங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும் என்கிற மந்திரத்தோடு நீங்கள் இந்த நாளை தொடங்குவது நல்லது. சிவ வழிபாடு செய்யலாம். முன்னோர்களை நினைத்து காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கலாம். சூரிய பகவான் ஆத்மகாரகன் பிதுர்காரகனை வழிபடுவது, தானம் செய்வது, தர்மங்கள் செய்வதாலும் சில பிரச்சனைகளில் இருந்து வெளிப்படலாம். மறைமுகமாக இருக்கக்கூடிய தடைகள் தாமதங்கள் என்ன என்பதை உணர்ந்து கொள்ளலாம். மன கஷ்டங்கள் கிளேசங்கள் தீரும் நாள். வியாபாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். ஒப்பந்தங்களுக்கு எடுபடாது. மனம் விட்டு பேசுகிறேன் என்று உங்களுடைய ரகசியத்தை கொட்டாதீர்கள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படுங்க. புது விஷயங்களை தெரிந்து செய்வீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண நெருக்கடிகள்லாம் மறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓரளவிற்கு நன்மைகள் பிறக்கும் நாளுங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கௌரவம் அமைதி காக்க சில விஷயங்களை பெரிதுபடுத்தாதீர்கள். அமைதி போக்கோடு இருந்தால் இந்த நாள் சுமூகமாக நகரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீன ராசி அன்பர்களே, இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள். இந்த நாள் மகாலய அமாவாசை. முன்னோர்களை நினைத்து வழிபடுவதற்கு உரிய நாள். உங்களுடைய தெரிந்தவர்களை முன்னோர்களை நினைத்து இறந்த ஆத்மாக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகள், தானங்கள், தர்மங்கள் அவர்களுக்கு ஏற்புடையதாக அமையும். காயத்ரி மந்திரமானது ஓம் பித்ரு தேவாய வித்மகே ஜகத்தாரிண்ய தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத் என்று வழிபடலாம். அதே போல ஓம் ஸ்ரீ பித்ருபியோ நமக என்று 108 முறை சொல்வது அனுகூலத்தை தரும். 11 முறை 54 முறை என்பது நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. மீனராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திர பகவான், சூரிய பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. விரயத்துல ராகு பகவான் இருக்கார். அதிலும் சனீஸ்வர பகவான் வக்ர நிலையிலேயே சஞ்சாரம் செய்கிறார். கும்பத்துல சுகஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறார். அஷ்டமஸ்தானத்துல 2ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம் இருக்குங்க. அவர் 2க்கும் 9க்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் தான். பாக்யாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மீனராசி என்பர்கள், உங்களுடைய செயல்களில் நல்ல ஒரு நிலை ஏற்படும். பலவீனங்களை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில விஷயங்களை செய்யறது நல்லதுங்க. வீட்டுல சகோதரர்களால நல்ல ஆதாயங்கள்லாம் ஏற்படும். சுபகாரிய முயற்சிகள் கைகூடி வருங்க. உங்கள் துணைவர் இடத்துல இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். அவருடைய தேவைக்காக சில நல்ல விஷயங்களை செய்யற மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் ஏற்படுங்க. வியாபாரங்கள்ல வளர்ச்சி இருக்கும். உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு தனி மதிப்பு மரியாதை இருக்குங்க. அன்பு பாசம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். மீனராசி அன்பர்களே, மாணவர்கள் படிக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு துணிந்து ஒரு சில நல்ல விஷயங்களை செய்யறதும், வீர தீரமான காரியங்கள் ஈடுபடுவது போன்ற நிலை இருக்கும். கோபத்தை நீங்கள் குறைக்க வேண்டும். குடும்ப விஷயங்கள்ல அதிகம் எரிச்சலூட்டக்கூடிய பேச்சுக்களை பேச வேண்டாம். அது உங்களுக்கு சில நேரம் சங்கடத்தை கொடுத்துவிடும். மிக கவனமாக நகர்த்த வேண்டிய நாள். தேவையற்ற விஷயங்கள், பயனற்ற விவாதங்களை பற்றி பேச வேண்டாம். அது உங்களுக்கு எதிர்மறையாக கூட அமைஞ்சிடுங்க. தம்பதியர்கள் எப்பொழுதும் போல சுமூகமான நிலையிலே இருக்கிறது நல்லது. 7ஆம் அதிபதி உங்களுக்கு அதே ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அவரே உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார். புதிதாக வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க நினைப்பீர்கள். உங்கள் துணைவருடைய பெயரில் எழுத நினைப்பீர்கள். ரெஜிஸ்ட்ரேஷன், பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரலாம். 3ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான். ஆக சில விஷயங்களில் பக்குவத்தோடு இருப்பது, பிறரோடு கலந்து ஆலோசிப்பது நல்லது. எதிர்மறையான விஷயங்களை தவிர்க்க தியானம், யோகாசனங்கள், இறை வழிபாடு நல்லது. இந்த நாள் மிக முக்கியமாக முன்னோர்களுடைய வழிபாடு செய்யலாம். வருமானம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கலாம். நட்புகள் மூலமாக சில நன்மைகள் பிறக்கும். எதிர்பார்த்த நல் வாழ்க்கையை அமையக்கூட மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் பிறக்கும். அன்பு, பண்பு, பாசம் நிறைந்த நாள். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாள். அன்பு வெளிப்படுங்க. துணை புரியக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகள் மறையும். எதிர்பார்த்த நற்காரியங்கள் உண்டாக்கும். சிரமங்கள் விலகும் நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகள் ஏற்படும். பாசம் நிறைந்த நாளாக மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஏற்புடைய நாளாக அமைகிறது. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் கூடுதலான எதிர்பார்ப்புகளும் கைகூடி வரும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் அற்புதமான நல்ல பலன் கிடைக்க பெற்று குலதெய்வத்தினுடைய ஆசையும் முன்னோர்களுடைய அருளாசையும் உங்களுக்கு கிடைக்க நாங்கள் பிரார்த்திக்கிறோம். ஓம் நம சிவாய. சிவாய நம. ஓம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி.